ஓகே உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு சமையல். இன்றைக்கி நாங்கள் சமைச்சு கொண்டிருக்கிறது வந்து ஸ்பானிஷ் மேக்ரல் கட்லட் என்ற சாமான். ஒரு மீன் வகை. இந்த மீனுக்கு தமிழில் என்ன பேருன்னு எனக்கு உண்மையாக தெரியல. யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சால் சொல்லுங்க. ரைட், இதுதான் இந்த மீனின் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இந்த மீன். சரி, சொல்கிறது ஸ்பானிஷ் மேக்ரல் கட்லெட்னு சொல்லி. இதுக்குள்ளே நான் போட்டுக்கிற சாமான் உங்களுக்கு தெரியுது. வெங்காயம் போட்டிருக்கிறேன், தக்காளி பழம், கறிவேப்பிலை, பப்ரிக்கா. இன்றைக்கு நான் கறித்தூள் போட இல்லை, பப்ரிக்கா. ரைட், மற்றது மிளகாய் போட்டுக்கிறேன் பாருங்கோ. இங்கே மிளகாயை நல்ல வடிவாக இப்படி இந்த மாதிரி வெட்டி போட்டிருக்கிறேன். சரிதானே? இப்படி கரைக்கக்கூடாடா, கதைச்சி போட்டுறாத. நீ கரைக்காமல் எடுத்து காட்டுறேன்னு கரைச்சி போடக்கூடாது. சரிதானே? இந்த யாரும் கேட்பீங்கள், ஸ்பானிஷ் மேக்ரல் என்ன விலை இங்கேண்டு? ஸ்பானிஷ் மேக்ரல் வந்து $34 per kilo. $34 per kilo. Right, 34 Spanish mackerel cutlet, $34. பெண்டல் ஹில்லில் வாங்கினான், தமிழ் கடையில் வாங்கிக்குள்ளே ஒன்று என்னென்றால் வடிவ வட்டி தருவேன். அதுதானே இப்போ எங்கட விட்டு இது 2 பேருக்கு தான் இந்த சாப்பாடு. இன்றைக்கு 2 பேருக்கு தான் வாங்கினாங்கள். நல்லா ஃபிஷ் ஸ்பானிஷ் மேக்ரல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்க, இது வித்தியாசமாக இருக்கும். இனி நான் இறக்கைக்குள்ளே கறிவேப்பிலை எல்லாம் இதில் போட்டு நல்லா அவிக்கிறேன். நல்லா அவிச்சாச்சு. நல்லா அப்படி கொஞ்சம் பரப்பி விடுவோம், வடிவாக இருக்கட்டும். நல்லா ஸ்லோ குக்கிங்கில் விட்டுறேன். நல்லா குக் பண்ணட்டும். ஸ்லோவாக இருக்குது, வெரி ஸ்லோ குக்கிங். ரைட், நல்லா வந்தால் பிறகு இறக்கிக்குள்ளே கொஞ்சம் பால் விடுவோம். பாலை விட்டு இறக்குவோம். தக்காளி பழம், மிளகாய், பெப்ரிக்கா, உப்பு கொஞ்சம் போட்டேன். டேஸ்ட் உப்பு கணக்க போடல. உப்பு கூடாது. உப்பு இல்லை, தவிக்கிறது பெட்டர். சாதுவான ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கு உப்பு. இயற்கையாக இந்த ஃபிஷ்ஷில் சால்ட் இருக்குது. அந்தபடியாக நான் பெருசாக உப்பு போடுறதில்லை. ஃபிஷ் கடைக்கு பெருசாக உப்பு போட தேவையில்லை, அதிலே கிடக்கிறபடியாக. மற்றது முக்கியமான சாமான், ஃபிஷ் மசாலா பவுடரை போட்டிருக்கு. ஃபிஷ் மசாலா பவுடர், மல்லி, சீரகம், பெருஞ்சீரகம் தூள்கள் அதிலெல்லாம் போட்டிருக்கு. சொல்லி வேலை இல்லைண்ணே, கேட்கவே எல்லா சாமனும் போட்டு தான் இருக்குது. மல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், அந்த தூள் இந்த தூள் எல்லாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கு. அதிலெல்லாம் போடைகளே அடுத்த லெவல் தானே. என்ன எல்லா தூளும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தூள் போட்டிருக்கு. எல்லாத்துலேயும் ஃபிஷ், இது வந்து பெப்ரிக்கா, ஃபிஷ் மசாலா பவுடர் போட்டிருக்கு. என்னத்தோட சாப்பிட போகிறோன்னு யோசிப்பீங்கள். இங்கே தான் நல்ல இடியப்பம் வாங்கியிருந்திருக்கு. அதே மாதிரி மஞ்சூரியான் என்ற அந்த இதுவும் வாங்கியிருக்கு. அதோட ஒரு இன்றைக்கி இன்னும் ஒரு சாமானம் வாங்கியிருக்கு. இதுவும் வாங்கியிருக்கு. எல்லாம் சேர்த்து இன்றைக்கு ஒரு மதியம் சாப்பாடு. இடியப்பம் அவிக்கலாம். இன்றைக்கு கொஞ்சம் நேரம் இல்லாமல் போச்சு. இல்லாட்டி நான் இடியப்பம் அவிக்கிறேன். நம்மளமே இன்றைக்கு நேரம் இல்லாதபடியாக இடியப்பம் அவிக்கல, கடையிலேயே வாங்கியிருக்கு. அங்கே போய் கறி என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அவிய இருக்குது, அவிஞ்சொன்றிருக்கு. இதில் செய்யக்க எனக்கு ஞாபகம் வருது. நான் கிட்டத்தட்ட ஒரு 80களில் சமைச்ச ஞாபகம். 80களில் நான் சமைச்சு சாப்பிட்றேன் தனியாக. 83, 84 வீட்டை நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இப்படி ஒரு கறி 2 வாட்டிலேயே சமைச்சிட்றேன். நம்புவீங்களா? ரைட். இப்போ இந்த சமையல் கலை வந்து நீண்ட நாள் அனுபவம் சமையல் கலையில் என்று சொல்லலாம். வாங்க இப்படியே போய் அதில் ஒரு தேசிக்காய் உண்டை பிடிங்கி கொண்டு வருவோம்.
எந்த மரத்தில் இருந்தே தேசிக்காய். பார்த்தீங்களா, தேசிக்காய் உடன் பிடிங்கின ஒரு தேசிக்காய் மரத்தில் இருந்து போட போகிறோம். இதுக்கு நான் நேற்று இது பார்த்தாக்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் நான் பாத்தி கட்டி சேதன பசலை போட்டுக்கிறேன். இங்கே பாத்தி கட்டி வச்சுக்கிறேன். சேதன பசலை நேற்று போட்டேன். நான் சேதன பசலைன்ற எங்களோட கிச்சன் வேஸ்ட் இருக்குது தானே, அதுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பசலை, அது நல்லா பூக்கும். இந்த முறை நல்லா பூக்கும். அதே மாதிரி எந்த இதுக்கும் வச்சுக்கிறேன். மாதுளைக்கும் சேதன பசலை நேற்று தாட்டினான். எந்த கொய்யாக்கும் தாட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் தாட்டிருக்கிறேன். சேதன பசலை கண்டி தாட்டிருக்கிறேன். ஓகே உறவுகளே, நான் இதோட இந்த முடிச்சுக்கொள்வோம். ஜீவாருங்க, இது ஒரு ஆள் சொல்லி செருப்பு கட்டிக்கிறேன்டா. இது காய்க்குது இல்லை, இந்த மாதுளங்கண்டு வச்சு 10-15 வருஷமாவது ஒரு காயும் காணையில். ஒரு மானம் என்ன அடி கொடுத்து நல்ல பேச்சு கொடுத்து செருப்பை கட்டினது. ரெண்டு மாமி இருக்கைக்குள்ளே செருப்பை கட்டினவா வா இப்போ போட்டா. அவள் தான் கட்டி போட்டா செருப்பை கட்டியிருக்கிறா. இந்த முறை பூக்கு நினைக்கிறேன்னு பார்ப்போம். பூத்தாறு அடி தங்கச்சி, மாதுளம்பூ பூத்திருக்குதடி, மாதுளம்பம் பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு. நல்லா இதை நல்லா புழிஞ்சு போடுவோம். நல்லா இருக்கும். குழவெல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. இறக்க நேரம் வந்துடுது. காராப்பால் தான் நான் விட போகிறேன். பாருங்க, இந்த லைனில் இப்படி வெட்டுவாங்க. அவங்களுக்கு காட்டிக்கிற மாதிரியே ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிறேன். அதான் இப்படி சொத்தியாக போகுது. பரவாயில்ல. சரி, பால் ரெடி. பாலை அப்படி இறக்கைக்குள்ளே விட்டுட்டு பாலை விட்டுட்டு இப்படி பாலை எடுத்து அவ்வளோ கணக்க பால் தான் இல்லையா. சுமார் ஒரு சின்ன ஒரு மைல்ட் டேஸ்ட்டுக்காண்டி பாலம் போட்டாச்சு. சரி, நிறைய சாப்பிட வேண்டியான். ஓகே உறவுகளே, நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.